ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான். ஏஷியா தான் மிகப்பெரிய காண்டினென்ட்டு. இங்கே வந்து பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கும். யூரோப் வந்து ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட்டு. இங்கே வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். ஏஷியா வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். ஆனால் வந்து யூரோப் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்தில் இருக்கும். ஏஷியாவில் பெரிங் ஸ்ட்ரெயிட்ன்ற ஸ்ட்ரெயிட் வந்து ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்குது. யூரோப்பில் கிப்ரால்டர்ன்ற ஸ்ட்ரெயிட் வந்து யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. இந்த ஏஷியாவில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய கிளைமேட் இருக்கும். ஆனால் இந்த யூரோப்பில் வந்து மெடிட்டரேனியன் கிளைமேட் தான் இருக்கும். ஏஷியாவோட மேஜர் பேரலல்ஸ் எல்லாம் என்னென்னதுன்னா ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள். ஆனால் இந்த யூரோப்பில் வந்து ஆர்டிக் சர்க்கிள் ஒன்று மட்டும்தான் இருக்கும். இந்த இப்போ ஏஷியாவில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸ் இருக்கும். ஆனால் யூரோப்பில் வந்து லிமிட்டட் மினரல் ரிசோர்ஸ் தான் இருக்கும். கோல், அயன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏஷியாவில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து யூரோப்பில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து செகண்டரியும் செய்கிறாங்க, டெர்ஷரியும் செய்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க